மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். The Gospel according to Matthew chapter 14 verse 16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் எடுத்த நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் என்பதற்கு சற்று விலகி நீங்களே அவர்களுக்கு போதனம் கொடுங்கள் என்றார். நாம இங்க பார்க்கிறோம், இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை தேவன் போஷிக்கிறதை காண்கிறோம். பின்பு 12 கூட நிறைய துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார்கள். நிமிர்ந்திருக்கவும் 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார்கள். இரவும் பகலும் அவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து தேவன் தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு அவர் போதித்தார். 3ஆம் நாள் அவர்கள் ஊழியத்தை முடித்துவிட்டு, பிரசங்கம் முடித்துவிட்டு ஜனங்கள் போகும் வேளையில், ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் வேளையில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளாகும் இங்கே நாம் வாசித்த கேட்ட வார்த்தைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் போகையில் வாசிக்கலாம், நீங்கள் அதை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை. இல்ல, அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கும். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தலாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்களிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தங்களுக்கு உணவை அவர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் இது வனாந்தரமான இடம், ஆகையால் இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் தான் இங்கே பார்த்தோம். அவர்கள் போக வேண்டுவதில்லை. போகையில் அவர்கள் பசியினால வருந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம், ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம், ஒரு சபையின் ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் இதுல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், feed the people, give them to eat. அவர்கள் புசிப்பதற்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள், புசிப்பதற்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள், நீங்களே கொடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சமுத்திரத்தின் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். இங்கே நாம் பார்க்கிறோம், திரள் கூட்ட ஜனம் அவருடைய செய்தியை கேட்க அவரை சூழ்ந்திருந்தார்கள். இதெல்லாம் செய்த தெய்வத்திற்கு தேவ ஜனங்களுக்கு உணவளிப்பது அவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவ ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருக்கும் போது அவர் மலையை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை குடிக்க கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உணவு இல்லை என்று வரும்போது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் புசிக்கும் உணவாகிய மன்னாவை அவர்களுக்கு வர்ஷிக்க செய்தார். இறைச்சி இல்லை என்று சொல்லும் போது அவர் ஒரு கீழ்காற்றை வீசி தங்கள் கூடாரங்களுக்கு சுற்றிலும் காடைகளை திரளாக வந்து விழச் செய்த கர்த்தர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இவைகளை அற்புதங்களாக செய்த தெய்வத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் 3 நாட்கள் சுவிசேஷம் கேட்டு கர்த்தருடைய செய்தியை கேட்டு போகும் ஜனங்களுக்கு அவர் நினைத்தால் இதே போல செய்திருக்க முடியும். அவர் நினைத்தால் இதே போல செய்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது பரியாசக்காரர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இவர் எலியாவாயிருந்தால், இவர் தேவனுடைய குமாரனே ஆனால் இவர் என்ன செய்யட்டும், இவரை விடுவிக்க எலியா வரட்டும், அவர் வரட்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் லேகியருக்கு மேற்பட்ட தூதர்களை எனக்கு அனுப்புவார்கள்,
அதாவது 6000க்கும் 12,000க்கும் மேற்பட்ட தூதர்களை எனக்கு அனுப்புவார்கள். நல்ல ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். இப்படியெல்லாம் சொல்லி அற்புதங்களை செய்த தெய்வம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களுக்கு பிரசங்கம் கேட்ட ஜனங்களுக்கு 3 நாள் இரவும் பகலும் 2 மணி நேரம் உட்கார முடியல. 2 மணி நேரம் உட்கார முடியல. கொட்டாய் போட ஆரம்பிச்சிச்சு. 2 மணி நேரம் உட்கார முடியலங்க. 2.5 மணி நேரம் உட்கார முடியல. 3 நாள் இரவும் பகலும் தேவ பிரசன்னத்தில் எப்படி இருந்தார்களோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இவர்களுக்கு உணவை அவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. அவருக்கு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. குருடர்களை கண்களை திறந்தவர், செவிடர்களை காதுகளை திறந்தவர், ஊமையர்களை பேச வைத்தவர், சப்பானியை நடக்க வைத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. எதையும் அவரால் செய்ய முடியும். எதையும் அவரால் செய்ய முடியும். ஒரு சமயம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேட்டார்கள், உங்களுடைய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குரு அவர் ராஜாவுக்கு வரியெல்லாம் செலுத்துவது இல்லையா, வரியெல்லாம் கட்டுவது இல்லையா அப்படி கேட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்டார், எப்பா நாமெல்லாம் வரி செலுத்தணுமா வேண்டாம் என்று இவர் சொல்ல, இல்ல அப்படி இருக்கக்கூடாது, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவை பார்த்து, நீ ஒரு தூண்டில் எடுத்து கடல்ல போய் அங்கே தூண்டில் போடு, ஒரு மீன் அதில் அகப்படும், அதை பிடிச்சு அதன் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணம் அதில் இருக்கும், அது எடுத்து உனக்கும் எனக்கும் என்ன செய், வரியை கட்டு என்று சொல்லி அற்புதத்தை செய்த தெய்வம். கரங்களை உயர்ச்சி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஒரு வித்தியாசம். இங்கே அவர் நேரடியாக அற்புதம் செய்ய விரும்பாமல், நேரடியாக தம்முடைய அற்புதத்தை செய்ய முடியாமல் வராமல், தம்முடைய சீஷர்களை பார்த்த பல்லாயிரம் ஜனங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னார். ஆமென். அற்புதங்களின் ரகசியம், அற்புதங்களின் ரகசியம் தேவ ஜனத்திற்கு வேத வசனம் என்னும் மன்னாவை பகிர்ந்து அளிக்க வேண்டும். நல்லத்தான் ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். நீங்கள் கொடுங்கள், give them to eat. சீஷர்களை பார்த்து கேட்டார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மற்ற ஜனங்களுக்கு உணவுன்னு சொன்னா நீ புசிக்கிறதெல்லாம் நினைச்சிடக்கூடாது. பரலோக ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் அல்லன்னு வேதம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் அல்லன்னு இருக்கு. உணவல்ல, என் வேதத்தின் வசனங்களை, என் வேத வசனங்களை ருசிக்க சொல்லி இருக்கிறாரு. என்னை ருசித்து பார் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். விசுவாசத்தினால, விசுவாசம் இருக்கிற தேவ பிள்ளை கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளால அவன் பிழைப்பான். ஆமென். வசனங்களினால, வசனத்தை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உணவாய் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய உணவு எப்படி இருக்கும்? கர்த்தர் கொடுக்கிற உணவு எப்படி இருக்கும்? என்னப்பா? தேனை காட்டலாம், தேனை காட்டலாம். அதுக்கு அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற உணவு அளவு கம்மியா இருக்கும். என்ன அளவு? கொத்தமல்லி அளவு. கொத்தமல்லி அளவு தான் கொடுப்பாங்களாம். ஆனா அது மக்கள் 40 ஆண்டுகள் புசித்தார்கள். நல்லத்தான் ஒரு நல்ல சொல்ல பார்க்கலாம். கொத்தமல்லி அளவு உணவு சாப்பிட்டு வாழ முடியுமா? ஐயா, கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைகள் அது கொஞ்சமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அது ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கும். நீங்களே இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஜனத்திற்கு வேத வசனத்தை கொடுக்க அறிந்திருக்குமே ஆனால் தெய்வத்தின் வல்லமைகள் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருக்கும். பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருக்கும். அதுக்கு இவங்க சொன்னாங்க விளக்கம், சீஷர்கள் சொன்னாங்க,
இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க. சீஷர்கள் சொன்னாங்க, இவ்வளவு ஜனத்திற்கு போஜனம் கொடுக்க இந்த வனாந்தரத்தில் எங்க போய் ஆமா கேட்பது, எங்க போய் சவதரிப்பது? இல்ல, நீங்க தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தெரிவையா, சீஷர்கள் கொடுப்பாங்களா கொடுக்க முடியாதா என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். நல்லதான் ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். தேவப்பிள்ளையே, நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறவர் அல்ல. என்னால ஒன்னும் சாத்தியம் அல்ல. நான் சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம்? நான் சொல்லி வேத வசனத்தை சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம்? அப்படி அல்லங்க. என் மேல் மறைந்திருக்கிற நிறைய தெய்வீக பொக்கிஷங்களை அவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் சின்னங்களாக நிறுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். Feed the people, to give them to eat. அவர்களுக்கு புசிக்க ஏதாகலும் கொடுங்கள். உங்க வீட்டு பக்கத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, கல்லூரியில அல்லது தொழில் கூடங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்காத எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். பணம் இருக்கிறது, உத்தியோகம் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல? தேவ வசனத்தினால் வரும் அமைதியும் நிம்மதியும் அவருடைய வாழ்க்கையில இல்லையே. கொடுக்க சொல்றாரு, கொடுக்க சொல்றாரு. இந்த பறந்து விரிந்த இந்த தேசத்தில் பல லட்சம் ஜனங்கள் திரள் கூட்டமாய் வாழ்கிற இந்த தேசத்தில் ஆண்டவர் சொன்னார், 12 பேரை பார்த்து சொன்னார், 12 பேரை பார்த்து சொன்னார், இவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கள். அப்படி என்றால் இந்த 12 பேரை குறித்து ஆண்டவருக்கு நன்றாக அறிந்து வைத்திருந்தார். நன்றாக அறிந்து வைத்திருந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். கர்த்தருடைய உங்களுடைய திறமைகள், உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் கொடுக்க, வேத வசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மறைந்திருக்கிற ஓஹோ இவ்வளவு பொக்கிஷங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறாரா என்று நினைத்து மகிமைப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Feed the people. He knows you better than you yourself. உங்களை காட்டிலும் அவருக்கு உங்களை குறித்து, என்ன குறித்து அவருக்கு தெரியும். என்னை காட்டிலும் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா என்னை குறித்து அவருக்கு நன்றாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் கர்த்தருக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு, உங்களால என்ன செய்யக்கூடும் என்று. கர்த்தருக்கு மகிமை. அப்பொழுது அவர் யோசித்தார்கள், எங்கடா இருக்கு சாப்பாடு, எங்க இருக்கிறது? ஆண்டவர் தெரியுங்க. அந்த கூட்டத்தின் நடுவிலே உணவு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த கூட்டத்தின் நடுவிலேயே ஒரு காக்கா இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் தெரியுங்க. இந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு ஆளாகலும் கர்த்தருக்காக பிரயோஜனப்படக்கூடிய ஒரு ஆளாகலும் இருக்கும் என்ற கர்த்தர் அறிவார். இல்லாட்டா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இல்லாட்டா கண்மூடித்தனமா இல்லன்னு அவரே செஞ்சிருப்பாரு. ஏயா ஏன் ஆண்டவர் செய்யல? அங்கே அப்பவும் மீனும் இருக்கிறத கர்த்தர் கண்டார். அந்த கூட்டத்தின் நடுவில் 5000 புருஷர்கள் மனைவிமார்கள், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். அவர் நடுவில் ஒரு சின்ன பையன் கையில 2 மீனும் 5 அப்பம் இருக்கிறத ஏசப்பாட கண்களால, ஆவியின் கண்களால பார்த்ததையா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். இங்க யாருடைய எல்லாம் பாக்கெட்ல பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இங்க யாருடைய எல்லாம் மணிப்பர்ஸ்ல காணிக்க போட்ட பிறகும் எவ்வளவு வச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஐயா, அவர் விவரமான தெய்வம். சத்தமாரால சொல்ல பார்க்கலாம். ஒரு பையன் கையிலே வச்சிருந்தான், ஒரு பையன். அப்படிதான் இருக்கு வசனம், அப்படிதான் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகமா. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் போதும். இந்த சீஷர்ல எப்போதுமே சந்தேக பேர் வழிகள் தான். சீஷர்ல எப்பொழுதுமே சந்தேகம். பாத்தீங்களா? ஆனாலும் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஆனாலும் ஊழியம் செஞ்சு முடிப்பாங்க. ஆனாலும் என்ன அந்த வெட்டு தீரணையா. ஆனாலும்
அதனால ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்த அற்ப விசுவாசிகளை, உங்களோடு கூட நான் எவ்வளவு காலம் இருப்பேன், உங்களோடு கூட நான் எவ்வளவு காலம் இருப்பேன், ஆனாலும் இவர் இப்படி பேசினாரு, ஆனாலும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். உண்மையில இங்க உயிரோடு இருந்தா மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவோம். ஆனாலும் இந்த வெட்டுறதை விடுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னால் அது நிறைவேறும். அப்ப அந்த கூட்டத்தின் நடுவில் பாருங்களேன், கர்த்தருடைய கண்கள் பாருங்களேன், எக்ஸ்ரே கண்கள் அல்லவா, அது தெரிஞ்சு அவன் கையில வச்சிருக்கிறது எவனுக்குமே தெரியல. சீசன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா இயேசுவின் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பையன் 2 மீனும் 5 அப்பம் வச்சிட்டு இருக்கிறான், அது என் கையில வந்துச்சுன்னா அற்புதம் நடந்துரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுப்பாங்களோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீசர்ல என்னத்தை தாஜா பண்ணி வாங்கினான்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட ஒரு பொருள் வாங்குறது அவ்வளவு லேசான காரியம் எல்லாம் கிடையாது. சபைக்கு பிள்ளைகளை அனுப்பும் போது காணிக்க கொடுத்து அனுப்புவாங்க பெற்றோர்கள். அதை கொண்டு போய் கடைசியில் வச்சுட்டு சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவாங்க. சில நல்ல பெற்றோர்கள் சொல்லி விடுவாங்க, டேய் சாக்லேட் மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது, காணிக்க பெட்டில் தான் போடணும்னு. ஆனா சில திருட்டு பசங்கள் இருக்காங்க, அதை இசுக்கி வச்சுட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக போகும்போது லாலிபாப் வாங்கிட்டு போவாங்க. கர்த்தர் அதையும் பார்த்து வைத்திருப்பார். நல்லத்தான் ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா யாருக்குமே தெரியல, இந்த சீஷர்கள் பயங்கரமா, இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சீஷர்கள் வசூலிக்கிறதுல கில்லாடிகள். சொன்னாடிகளா? தேவ ஜனங்கள் மற்றவரிடத்துல இருந்து வசூல் பண்றதுல கில்லாடிகள். எப்படி வசூல் பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. ஆண்டவர் பாப்பாரு, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறானே, இல்லாமலேயே ஆகிடும். அப்புறம் ஒரே தடையா சொல்லுவான் இல்ல. எது இருக்கட்டும், இந்த தேவ ஜனங்களுக்கு இந்த குழப்பம். கர்த்தருக்கு மகிமை. என்னதான் ஆண்டவர் கொடுக்கட்டும், என்னதான் ஆண்டவர் கொடுக்கட்டும், அது என்னத்தான் இருந்தாலும் இல்ல 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 இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தெரியும் இவர்கள் இந்த பஞ்ச பாட்டு தான் பாடுவாங்க. அதனால கொடுக்கக்கூடிய ஒரு பையன் அங்க இருக்கிறான். உயர்த்தி ஒரு ஆள சொல்ல பார்க்கலாம். ஐயா கொடுக்கிற பையனை கொடுத்த பையனை குறித்து பின்பு வேதாமத்தில் ரெக்கார்டு இல்லை. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் கையில் இருக்கிறவங்க. இந்த 2 அப்பமும் இந்த 2 மீனும் 5 அப்பங்களையும் சீஷர்ல போய் தாஜா பண்ணாங்க. டே கொடுறா, டே கொடுறா. 3 நாள் எப்படிதான் வச்சிருந்தானோ, 3 நாள் எப்படிதான் இந்த பையன் வச்சிருந்தானோ, அடிக்கடி திறந்து பார்த்திருப்பானோ, அடிக்கடி திறந்து பார்த்திருப்பானோ. கர்த்தருக்கு மகிமை. நல்ல வேலை சீசர்ல கண்ணுல ஆகப்படல. சீசர்ல முடிஞ்ச உடனே பாருங்களேன், முடிஞ்ச உடனே மீட்டிங் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், இவங்க போக வேண்டாம், இவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க, போகும் வழியில் இவங்க நினைச்சுவாங்க, ஆமா சோர்ந்து போவார்கள், நீங்களே ஆகாரத்தை கொடுங்கள். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களே சொன்னாங்க, ஆண்டவரே சாயங்காலம் ஆயிட்டு வனாந்தரம் ஆயிட்டு இவரெல்லாம் என்ன செய்யும், இவர்கள் வீடுகளுக்கு எதுக்கு உணவை ஆமா கொள்ளும்படிக்கு இவர்களை அனுப்பிவிடும். அப்ப இவங்க கண்ணோட்டம் கண்ணு பண்பார்வை எதுல தான் இருந்துச்சு, சாப்பிடல. இப்ப ஆராதனையில் இருந்தாலும் எப்பாட முடிப்பாரு, எப்ப முடிப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உணவின் மேல இந்த பையன் வச்சிருக்கிற இந்த பசி பண்டார சீஷர்கள், இந்த பசி பண்டார இருக்கிற சீஷர்கள் இந்த சின்ன பையன் வச்சிருந்த 2 மீனும் 5 அப்பம் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எப்போமோ கபலீகரம் பண்ணியிருப்பார்கள். எப்போதான் கபலீகரம் பண்ணியிருப்பாரு. இந்த பையன் தான் என்ன பண்ணிருப்பான், அம்மா கொடுத்து அனுப்பினாங்க, அம்மா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. 3 நாள் எப்படிதான் வச்சிருந்தானோ, ஏர் கண்டிஷன் இருந்திருக்குமோ, அந்த காலத்துல ரொம்ப சில்லாத்தான் இருந்திருக்கும், அந்த காலத்துல நல்ல சில்லாத்தான் இருந்திருக்கும். 3 நாள் இரவும் பகலும் என்ன இவன் எப்படி, பசியே வரல, இந்த பையனுக்கு பசியே வரலங்க, தாகம் தண்ணி குடிச்சாதான் கூட இல்லையே, அம்மா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கர்த்தர் வேண்டாம், அதை திறந்து பார்த்தோம் திறந்து பார்க்கலையோ, காரணம் இவன் கண் முழுவதும் இயேசுவின் மேல இருந்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி வர அல்ல சொல்ல பார்க்கலாம். இயேசுவின் மேல இருந்திருக்கிற கண்களுக்கு எதுவும் பசி தாகம் வராதையா. ஆமென்.
நல்லா ஒரு ஆளு சொல்ல பார்க்கலாம். எப்படி அந்த சீஷர்கள் சுவாகா பண்ணிட்டாங்க. டேய் வாத்தியார் கேட்கிறாரு, குரு கேட்கிறாரு, கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவர் பாரு, இயேசுவினுடைய ரூபமே வித்தியாசமா இருந்திருக்கும் இல்லையா? இயேசுவுடைய ரூபமே வித்தியாசமா இருக்கும். யூதர்களுடைய ரூபம் எப்படின்னா தலைமுடியை நீட்டி வளர்த்திருப்பாங்க. தலைமுடியை கொஞ்சம் நீட்டி வளர்த்திருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கோலமா தான் இருக்கும். இங்க ஒன்னு சுருட்டி விட்டுருப்பாங்க, இங்க ஒன்று சுருட்டி விட்டுருப்பாங்க. ஒரு சுருட்டி விட்டிருந்தா அந்த சுருட்டி விட்டிருக்கிற ஆளுதான் பயங்கர வெறி பிடிச்ச யூதன். வெறி பிடிச்ச அவங்க தான் பரிசேயர்கள். கர்த்தருக்கு மகிமை. இந்த சுருட்டி விட்டிருக்கிற கேஸ். ஆனா டிரஸ் நீட்டா பண்ணிருப்பாங்க. கருப்பு அங்கிகளை தான் போட்டிருப்பார்கள். அந்த கருப்புக்குள்ள பயங்கர கலராக இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆளு சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, இல்ல வாங்கிட்ட 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருக்கிறது என்பதை அவர் அறிகிறார். நல்லத்தான் ஒரு ஆளு சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் சீஷர்கள் வாங்கினார்கள், இயேசுவிடத்தில் கொடுத்தார்கள். இயேசு ரொம்ப சிம்பிளா செஞ்சாங்க. அற்புதம் வந்து ரொம்ப சிம்பிளங்க. அற்புதம் வந்து ரொம்ப சிம்பிள். அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். மீன் பிட்கல, மீன் கர்த்தர் மகிமையுண்டாவதாக. மீனை பிடிக்கல. மீனுக்கும் அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. காரணம் அவரு ஏற்கனவே கடல்ல மீனை பிடிச்சு சுட்டு தாமும் தம்முடைய சீஷர்களுக்கும் கொடுத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இருக்கட்டும். இந்த மீனையும் அப்பங்களையும் கையில் எடுத்து வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கை தங்களுக்குரியவைகளை இயேசுவின் கரத்தில் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். கரலை உயர்த்தி வர சொல்ல பார்க்கலாம். திரும்ப ஒரு முறை கூட. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஹலோ யாதொருவர் இங்கே இருக்கிறவர்கள் யாதொருவர் தங்களையும் தங்களுக்குள்ளவைகளையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். கரலை உயர்த்தி வர சொல்ல பார்க்கலாம். அம்மா, ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. அதைத்தான் எடுத்து கர்த்தர் உடனே எடுத்து பிடிக்கல, ஆசீர்வதித்து இல்ல மேல பிதாவாகிய தேவனுக்கு நேராக அந்த அப்பங்களை எடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்களும் உங்களுக்குள்ள உள்ளவைகளும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னமே அவர் ஒன்று செய்வாரு. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். நல்ல கரலை உயர்த்தி வர சொல்ல பார்க்கலாம். கண்களை மூடுவோமே. இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் இருக்கிற தேவ பிள்ளை அவருக்குள்ள யாவற்றையும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவதற்கும் நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5 அப்பங்களையும் 2 மீன்களை எடுத்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார்கள். எனக்கு ஒரு டவுட் சார், அப்போதாவது செய்யலாம்ல. தூதர்களே எங்க இருக்கிறீர்? மிகாவேல், காப்ரியேல், வாங்க. அம்மா, இங்க இருக்கிற யாரும் வந்துடாதீங்க. காப்ரியேல் எங்க? இங்க ஒரு காப்ரியேல் இருக்கிற, அவர் எழுப்பி வர வேண்டாம். அவர் எங்க இருக்கான்னு தெரியாது. மிகாவேல் எங்க? கூப்பிட்டாரா? கூப்பிட்டு இருக்கணும். அவரு அற்புதத்தை செய்ய, இந்த திரளான ஜனக்கூட்டத்துக்கு உணவை அளிக்க தம்முடைய சீஷர்களையே நம்பினார்கள்.
தம்முடைய சீஷர்களையே அதை செய்ய வைத்தார்கள். நல்ல ஜோர கரங்களை தட்டி நல்ல ஜோர ஏசாபாவே ஏசாபாதாயா ஏசாபாவே ஏசாபாதா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு தடவை யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை பார்த்து, எப்பா அண்ணன்மாரில் நினைச்சாங்க தோத்தான்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே தோற்று போனவங்க எங்க இருப்பாங்க? தோத்தான்ல இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அதிலே இருக்கிறீங்க. சோத்தான்ல இல்ல. தோற்று போனவங்க எங்க இருப்பாங்க? தோத்தான்ல. கர்த்தர் மகனாட உண்மையிலே அண்ணன்மாரில் தோற்று போனவங்க. அண்ணன்மாரில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கொண்டு வாப்பா இந்த உணவை என்ன செய்யும்? இந்த உணவை வாங்கி சாப்பிட்ட படுவாவிகளே யோசேப்ப கிணத்துல தூக்கி போட்ட ஆட்களே, கிணத்துல தூக்கி போட்ட ஆட்களே. இங்க அந்த வேலை ஆகாது, வேலைக்கு ஆகாது. ஆமென். சத்தமா சொல்ல பார்க்கலாம். அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி கடிக்கும், வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி கடிக்கும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என்னோடு கூட என் மேஜையில அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாக தன் குதிகாலை தூக்கினார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இங்க அந்த வேலை பாய்ச்சா வலிக்காது. எப்படி இந்த பாய்ச்சா வலிக்காது? கர்த்தர் பையனிடத்தில் இந்த உணவை வாங்கினான், இயேசு இடத்துல கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை சீஷரிடத்துல கொடுத்தார். உங்களுக்கு சந்தோஷமே இல்லையே? எப்பா உங்கள மூலமா என் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்க மூலமாய் இயேசப்பா பிள்ளை மூலமாய் அற்புதத்தை செய்து அவர் சந்தோஷப்பட அவர் காத்திருக்கிறார். எத்தனை பேர் அது விரும்புறீங்க? என் மூலமா, என் மூலமாக, என் மூலமாக, என் மூலமாக, என் மூலமாக. ஆமென். என் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். என் மூலமாக இந்த 12 சீட்டர்ல நல்ல சூப்பர் சீட்டர்ல, நல்ல சூப்பர் சீட்டர்ல ஏற்கனவே சாப்பாடு கபலீகரம் செஞ்ச ஆட்கள், இந்த பையன்கிட்ட இருந்து சுவாகா பண்ண ஆட்கள் தாஜா பண்ணி இந்த பையன்கிட்ட வாங்கினான். நல்ல வேலை இவங்க எப்படி தெரியுமா கொடுத்திருப்பான்? இந்த கள்ள பசங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். வேண்டாம். ஆனா யார காமிச்சான் தெரியுமா? தாடி நீட்டி வளைச்சி ரொம்ப கருப்பு அங்கி போட்டு, அவர் என்ன அங்கி போட்டிருந்தாரோ கர்த்தர் மேனட்டும். ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆடை மேய்க்கிறார் ஒரு குச்சி வாட்டு நிக்கிறாரு. கர்த்தர் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் அவர் ராஜ கம்பீரமாகத்தான் இருந்திருப்பாரு. நம்ம கிறிஸ்தவங்க பாவம், இவர் வயசாயிட்டுனா இவருக்கு தேவைப்பட்டுடும் சொல்லி ஒரு வளைஞ்சிருக்குல்ல ஒரு குச்சி கொடுத்தாங்க. நீ வயசாக ஏசப்பா வயசாவ நீ வச்சுக்கோ ஊண்டுகோல், இதை வச்சுக்கோ. அவன் கிறிஸ்தவங்க பண்ணி வச்சிருக்க ஊத்துறையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஊண்டுகோல் எல்லாம் தேவை கிடையாது. ஆமென். அல்லே சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு வண்டி எல்லாம் தேவை கிடையாது, அவருக்கு ஊண்டுகோல் எல்லாம் தேவை கிடையாது, அவருக்கு 4 வீலர் எல்லாம் தேவை கிடையாது, 2 வீலர் தேவை கிடையாது, ஏன் ஆட்டோவும் தேவை கிடையாது, டப்பாவும் தேவை கிடையாது. அவரை யாரும் தூக்கிட்டு போக வேண்டாம். ஒரு 4 குச்சி கட்டி ஒன்னு எடுத்து மேல வச்சு கொண்டு போவோம். கேத்துருங்க மேண்டட்டும். அதுக்கு ஒரு கொடை பிடிச்சு அவருக்கு தேவையில்லை. இவரே தூக்கி சுமக்கிறவர், இவரே தூக்கி சுமக்கிறவர். இவருக்கு வஸ்திரத்தை எல்லாம் உடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இவரே நீதியின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறவர். நல்லத்தான் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஜோரா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுதா பாருங்களேன். சீஷர்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை பாத்தீங்களா? இவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டா கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். கர்த்தரோட பிள்ளையே, வேத புஸ்தகத்தை கையில வச்சிருக்கவங்க எல்லாம் கையில தூக்குங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்தை என் வேதத்தை அவங்களுக்கு கொடுத்தேன். இவங்களை கரெக்டா இவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க என்பதை அவர் நம்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை. கையை தூக்கவே இல்லையே, தூக்கவே இல்லையே. என்ன நல்லா இருக்கு. ஆனா இடையில பைபிளையும் காணும், கையையும் காணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா இதை கொடுத்துட்டு பைசா நீங்க கொடுத்தா நீங்கள் தானே கொடுத்தாலும் அதில் எழுதி இருக்கிற சரக்கு முழுவது அவருடையது. ஐயா ஆமென். என் பிள்ளைகிட்ட நான் கொடுத்தா இதை மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்து போஷிக்க வைப்பார்கள். அதனால என் வல்லமை விளங்க செய்கிற தெய்வம். கை கீழே வைங்க, கீழே வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாயா நம்பிக்கை. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை
என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லு பார்க்கலாம். வேத வசனமாகி உணவை பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கும்படிக்க சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். உங்களை என்னை அழைத்த ரகசியம், உங்களை என்னை அழைத்த ரகசியம் கர்த்தர் வேத வசனம் என்னும் உணவை பசியோட தாகத்தோட வாழ்க்கை வாழ்வா சாவா எழுதினாங்கல்ல. ஒருவர் யாரோ எழுதியிருக்காங்களே, என் புருஷன் தற்கொலைக்கு போன நலமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்களே, அவருக்கு இந்த வேத வசனம் போக வேண்டிய நேரத்தில் அவருடைய இதயத்தில் போனால் ஜீவனை கண்டடைவார்கள். ஜீவனை கண்டடைவார்கள். உங்க மேல என் மேல அவ்வளவு நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறாரு. ஏமா உங்க மேல என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு கர்த்தர் மேல. ஆகையால் அவர் தூதர்களை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பவில்லை. அவர் தம்முடைய கரத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பவில்லை. அவர் ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களை நம்பி சீஷர்களை கொண்டு அற்புதத்தை செய்ய விரும்பினார் கர்த்தர். நல்ல ஜோரா ஒரு கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நம்ம ஒவ்வொருவரும் ஒரு அற்புதம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நமக்கு என்ன தெரியும் அற்புதம் செய்யணும்னா? பேய நீ போறியா போகலையா, நீ எங்க இருந்து வந்த, நீ போறியா போகலையா, இல்ல போகலையா பின்ன நான் போறேன். மக்களுக்கு என்னென்ன அற்புதம் சொன்னா பேய விரட்டுறது, எக்கச்சக்கமான பேய விரட்டுறது நமக்கு வேலையே போச்சு. எனக்கு அதுக்கு என்ன தெரியல, ஜென்ம விரோத மாதிரி தான் இருக்கு. அது என்ன விடாது, நான் அவனை விடாது. ஆமென். துணிச்சலா இருக்கணும் தேவ பிள்ளை. சீசன் தானே வான்னு கிழிக்கிறான்ல, 4 பேய விரட்டிட்டு வா போகலாம். கர்த்தர் மனுஷனை விரட்டாத, மனுஷனை விரட்டாத. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதம்னு சொன்னா பேய விரட்டணும். என்ன எப்படி பேய விரட்டுறாங்க? நீ போறியா போகலையா, நீ போறியா போகலையா, நீ போகல போ நான் போறேன். கர்த்தர் எப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் அற்புதம்னு நினைச்சாதீங்க. Miracles are not ministries. Miracles are not ministries. அற்புதங்கள் ஊழியம் அல்ல. ஊழியங்களில் உள்ள ஒரு பகுதி தான் அற்புதங்கள். புரிஞ்சாங்க? அற்புதங்கள் ஊழியம் அல்ல. நம்பி யாரும் போகாதீங்க, நம்பி யாரும் போகாதீங்க. இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். கதையெல்லாம் பேசலாங்க, பேரை சொல்லி போடுவேன். மிகப்பெரிய சபைகளில் கூட்டத்தை நடத்தினார். அப்படி பலமுறை இந்தியாவில் வந்தார். YMCA கிரவுண்ட் சைதாப்பேட்டை அங்கெல்லாம் வச்சாங்க. பயங்கரமா நடந்துச்சு. கேன்சர் கட்டியெல்லாம் உடைஞ்சது, கேன்சர் கட்டியெல்லாம் உடைஞ்சது. அவர் வரும்போதே பேய்கள் அப்படியே விழும், ஆனா ஓடாது. பேய்கள் அப்படியே விழுது பார்த்து ஊழியக்காரர்களும் எல்லாரும் பிரமித்து, விசுவாசிய நீ அதுல போயிருப்ப, நீ அதுல போயிருப்ப என்னைக்கா ஒரு நாள். கேத்திருக்க மைமண்டாவதாக. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் என்னன்னு கேக்குறீங்களா? இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்க, இன்னொரு மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனாங்க. அங்க கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டார், அங்க கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டார். அவர் வந்து என்ன பண்ண தெரியுமா? ஊழியம் முடிச்சிட்டு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சிலுவையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. காரணம், நீ சுமக்கிற சிலுவை பத்தாது, இதையும் சேர்த்துக்கோ. இந்த ஊழியக்காரர்கள் அதெல்லாம் வாங்கி ரொம்ப பூசை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சென்னை பட்டணம் விளங்காமல் போன காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் மழை பெய்யலன்னு தெரியுமா? கர்த்தர் கிறிஸ்தவம் பண்ற வேஷங்கள். ஆமென். நான் தேவ ஜனத்தை சொல்லல, கரலை உயர்ச்சி ஒரு ஆள சொல்ல பார்க்கலாம். இன்னொரு மாநிலத்தில் கையுங்களமாய் பிடிக்கப்பட்டார். அவர் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். இந்தியாவிலிருந்து உள்ள கால் வச்சிட முடியாது. ஏன், என்ன விஷயம்? காரணம், அவர் செய்ததெல்லாம் பிசாசின் அடிப்படையில் தான், ஆவிகளின் கட்டுகளில் இருந்து கொண்டுதான் அதெல்லாம் செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டார். இங்க இருக்கிறீங்களே, அற்புதங்களை நாடி போகாதீங்க, அற்புதங்களை நாடி போகாதீங்க. இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நடத்தினா இதுதான் கதை, நடத்தினா இதுதான் என் கதை. கர்த்தர் அதுக்கு ஒரு கூட்டம் சேர்க்கிறது, அதுக்கு ஒரு கூட்டம் சேர்க்கிறது. ஆனா தீர்க்கதரிசன வரமுடையவர் வருகிறார், தீர்க்கதரிசன வரமுடையவர் வருகிறார், அற்புத சுகமளிக்கிற ஒருவர் வருகிறார். இயேசுவை தவிர வேற எவரும் வரமாட்டார்.
உங்களுக்கு அதை சொன்னாலும் பொறாமையா இருக்கா? இயேசு கிறிஸ்துவை தவிர இது ரெண்டையும் செய்யறதுக்கு ஒருத்தனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆமென். அப்படின்னா ஒரு ஆள் மூலமா கர்த்தர் அதை செய்தனா அதெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியம், அவருடைய விரல்னால செய்கிற காரியம். ஆமென். சகல துதி கனமையும் கர்த்தருக்கு ஒருவருக்கு செலுத்துவோமாக. ஆமென். உங்களை கொண்டே கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். மிகப்பெரிய அற்புதம் தெரியுமா? வேத வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. எல்லாம் சேர்ந்து சொல்ல, மிகப்பெரிய அற்புதம் வேத வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. ஹல்லேலூயா. கதை பேசுறத விட, கதை பேசுறது யாரு? வசனம் தெரியாத ஆளு. கதை பேசுறது யாரு? வசனம் தெரியாத ஆளு. போய் சொல்றது ஆளு யாரு? வசனம் தெரியாத ஆளு. சண்டை போடுறது யாரு? வசனம் தெரிஞ்சு தெரியாமல் போகிற ஆளு. வசனத்தில் நிற்கிற தேவவில்ல ஒருபோதும் கிளவி பேச்சுகள் பேச மாட்டார்கள். இங்க இருக்கிறவங்க ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம், நல்ல ஜோர அவர் அல்ல சொல்ல பார்க்கலாம். நீங்களே feed the people, feed the people. பாருங்களா, இத்தனை பேர் இருக்கிறீங்க பாத்தீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் ஒரு ஆத்மாவுக்கு இந்த வசனத்தை பகிர்ந்தளித்தால், பேசுறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பேசுறது பொறாமை பிடிச்ச ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. எரிச்சல் அடிச்ச ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோய் சொல்லி முடிக்கிற ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. இருக்கும் காலம் வரையிலும் ஒண்ணுமே தேராது, எதுவுமே தேராது. வீடானாலும் தேராது, சபையானாலும் தேராது, நாடும் தேராது. கர்த்தர் கொடுத்துக்கிற வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தெரியாத ஜனங்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? வேத வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தெரியலையா? யார்கிட்டையும் பேசாத, பேச்சு கொடுக்காத. தெரியுமா அவரை? தெரிஞ்சிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி தெரியும்? நல்லா கவனிக்கும். சீமோனின் குமாரனாகிய அல்ல பேர் என்ன? ஆமா ஆமா, அப்பாவை சொல்லித்தான் கூப்பிடுவார் அவரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீது, ஊசின் குமாரனாகிய கீசின் குமாரனாகிய சவுல், அப்பாவை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. ஹலோ, பைபிள் தெரியல, என்ன பேசக்கூடாது, பேசாத, வாயை திறக்காத. அப்பாவை கூப்பிட்டு தான் சொல்றாங்க. அப்பனை போல தூட்டி திரிக்கிறவன், அப்படிதான் அர்த்தம். அப்பனை போல அயோக்கியமாய் பேசுகிறவன், அப்படிதான் இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. சும்மாவா பேரு சொல்லி, அப்பாவோட பேரு சொல்லி கூப்பிடுறாரு? கர்த்தருக்கு மகிமை. அந்த நிலைமை உங்களுக்கு எனக்கும் வராது இருப்பதா? நம்ம கூப்பிடணும் இயேசு அப்பாவோட நாமத்தில். வேத வசனங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவஜனங்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்தால் உங்களை கொண்டே அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். எப்படி அற்புதம் பாத்தீங்களா? இவங்கள்ட்ட கொடுத்தாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க? சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான், நம்ம தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். என்ன நடந்துச்சு? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி இல்ல, திருப்தி இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம். வேத வசனமாகி உணவை உங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டால் the people will get satisfied. ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஹalleluya. எவ்வளவுதான் பணம் கொடுத்து வாருங்க, மறுபடியும் பணத்துக்கு தான் வருவாங்க. எவ்வளவுதான் பணம் கொடுங்க, மறுபடியும் பணத்துக்கு தான் வருவாங்க. எவ்வளவு துணிமணிகள் வாங்கி கொடுங்க, அதுக்கு தான் வருவாங்க. வேத வசனத்தை ஒரு முறை கொடுங்க, வந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா வரவே மாட்டாங்க. நல்லதான் ஒரு அலைச்சல பார்க்கலாம். இப்ப கடன் கேட்டு வர்றவங்களுக்கு, கடன் கேட்டு சேலை துணிமணி கேட்டு வர்றவங்களுக்கு வசனத்தை கொடுங்க, வந்த மாதிரி இருக்கும். இனி இங்க போனா ஒண்ணும் கிடைக்காது. காரணம் உண்மையிலே கொடுக்க வேண்டியதான் கொடுத்திருப்பாங்க வேத வசனம். ஆனா வசனம் பைசா ஒண்ணு கிடைக்கலையா, அந்த ஆள போயிடும். நல்லதான் ஒரு அலைச்சல பார்க்கலாம், நல்ல ஒரு அலைச்சல பார்க்கலாம். அதனால சில வசனங்களை எடுத்து வச்சுட்டு மனதில் வச்சிடக்கூடாது. யாராவது வந்தா இந்த வசனத்தை மட்டும் சொல்லணும். அவன் வர்ற ஆளு நம்மளை காட்டும் பயங்கரமான ஆளா இருப்பா. ஆமென்.
சத்தமா தான் ஒரு அல்ல சொல்லுங்களேன். என்ன சூப்பரா இருக்கும் ஐயா. உங்க மூலமா என் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்து காண விரும்புகிறார். அதான் உண்மையிலே அப்பாவுடைய விருப்பம் தெரியுமா? அப்பாவுடைய அம்மாவோட விருப்பம் தெரியுமா? என் பிள்ளை வளரணும், என் பிள்ளை ஆளாகணும், என் பிள்ளை சில பிள்ளைகள் உருவாகணும். கர்த்தர் மேனட்டும் அவங்க பிள்ளைகள் படிச்சு நல்ல ஆளாகணும். இது பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? அழுகையா இருக்கும். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென். யோவான் சொல்லும்போது சொல்லுது, அவர்கள் என் பிள்ளைகள், அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. ஃபீட் த பீப்பிள், மக்களுக்கு அதான் ஊழியம். அதான் ஊழியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொடுத்தார்கள், எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். உங்க கையில் இருக்கு ஐயா, அம்மா, உங்க கையில் இருக்கு. உங்க பக்கத்து வீட்டார் திருப்தியாய் சாப்பிடுறதுக்கு வேற அரிசி மட்டும் கொடுக்கறதுக்கு அல்ல, வேத வசனத்தை கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டார்கள். சரி, இந்த கொடுத்த சும்மா இந்த உணவை கொடுத்த இந்த சீஷர்களுக்கு ஆளுக்கு ஒரு கூட நிறைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு கூட நிறைய. ஆமென். ஹalleluya. சீஷர்களுக்கு மட்டும் தான் சொல்லிருக்கு, பையனுக்கு சொல்லவே இல்லை. பையனுக்கு சொல்லவே இல்லை. பையனுக்கு கிடைச்சிருக்கமா கிடைக்காதா? ஆமா ஐயா. ஆசீர்வாதத்தின் உறவாய் இருக்கிற எந்த ஆலயம், எந்த ஆளுடைய பேரையும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். ஆசீர்வாதத்திற்கு ஊற்று கண்ணாய் இருக்கிற எந்த நபருடைய பேரையும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். ஆனா தம்முடைய சீஷருடைய பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஊழியம் செஞ்சா, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தா வீட்டில் உள்ள வறுமைகள் தீரும். ஆமென். ஆனா போகும்போது எப்படி கொண்டு போனாங்க? எப்படி கொண்டு போனாங்க? ஆளுக்கு ஒரு கூட, ஆளுக்கு ஒரு கூட. கர்த்தர் ஆண்டவர் சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட. புரியலையா? இவளெல்லாம் கூட. சொன்னபடியே சீஷர்கள் ஒவ்வொரு கூட கொண்டு போயிட்டாங்க. சொன்னபடியே சீஷர்கள் ஒவ்வொரு கூட கொண்டு போயிட்டாங்க. ஐயா, நான் வந்த மாதிரியே போறேன், ஒண்ணுமே கிடைக்கல. கர்த்தர் வேண்டும், நீ ஒழுங்கா செய்ய வேண்டிய விதத்துல நீ செய்யல, ஜெபிக்க வேண்டிய விதத்துல நீ ஜெபிக்கல, வேதத்தை படிக்க வேண்டிய விதத்துல நீ படிக்கல, கொடுக்க வேண்டிய விதத்துல நீ கொடுக்கல. கொடுத்திருக்குமே ஆனால் உன் வீட்டுல வறுமை என்பது இருந்திருக்காது. கரலை உயர்த்தி ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். கூட கூட நிறைய கொண்டு போனார்கள். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். வறுமையே இருக்காதையா. இந்த கிறிஸ்தவங்க பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. வறுமையே இருக்காது, பட்டினியே இருக்காது. ஒண்ணும் இல்லாமல் வந்தவங்களுக்கு ஒரு கூட நிறைய. என்னது? ஒண்ணும் இல்லாமல் வெறுங்கையோட வந்தவங்களுக்கு ஒரு கூட நிறைய. கர்த்தருக்கு மகிமை. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரோட சேவை செய்ய, ஆசீர்வாதம் அடைய எவ்வளவு சிம்பிள் மெத்தட் கர்த்தர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஃபீட் தி பீப்பிள். ஞானசானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கூசாமலே, கண் கூசாமலே, கை கூசாமலே, நல்ல சிஸ்டர் சொறி பிடிச்ச கையா. அதனால இத்தனை பேரும் வேத வசனத்தை கொடுத்தா அடுத்த வருடம் இதே மாதிரி ஒரு கூட்டம் இன்னும் பெருகி இருக்குமே. திருப்தி அடைந்தா தானே வருவாங்க. திருப்தி அடைந்தால் தேன் கூட்டை என்ன செய்வாரலாம்? மிதிப்பாரலாம். என்ன மக்களுக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, நல்ல திருப்தி அடைஞ்சா கொடுத்தவனே மிதிக்கிறது. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டா கொடுத்தவனே மிதிக்கிறது. என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் உங்களோட இப்ப யாரும் நடக்கிறது இல்லையா? என்ன தேவையில்லை. காரணம் ஏறி மேல போன பிறகு ஏணியை எட்டி உதச்சிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, ஏணியை வச்சுட்டு போயிட்டாங்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா, ஆசீர்வாதம் வீட்டு வாசல் படிக்கல, ஆசீர்வாதம் கையில. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஏன் பின்ன இது ஒண்ணுமே ஒற்றுமை இல்ல, ஒரு ஐக்கியம் இல்ல. ஒரு இதுல இந்த 12 பேரும் ஒரே மனதோடு இருந்தாங்க, ஒற்றுமையோடு இருந்தாங்க. காரணம் தெரியுமா? இந்த ஒற்றுமை ஐக்கியம் இல்லாமல் போன காரணம் அது மட்டும் சொல்லி முடிச்சிட்டுமா? இது ஒற்றுமை ஐக்கியம் இல்லாமல் போன காரணம், நோவாவை பேழை உண்டு பண்ண சொன்னார். ஹலோ, ஏன் ஒற்றுமை ஐக்கியம் இல்லாததுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு அற்புதம் செய்ய முடியல? பேழை உண்டு பண்ண சொன்னார்.
பயங்கரமான ஒரு அழிவு வரப்போகுது. நீ நடக்க போறது அதுதானே. ஒரு அழிவு வரப்போகுது. வேலை உண்டு பண்ணி நீயும் உன் குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இவர் சொன்னபடியே செய்தார். உள்ளே பிரவேசிக்க சொல்லும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொன்னார். அந்த வசனத்தை சொல்லுவோம், கேட்போம். ஏன் சபைகள்ல ஒற்றுமையும் ஐக்கியமும் இல்லாமலே குறையும் கோல் சொல்லுதலும் அங்கெங்கெல்லாம் வாய் பார்த்த பிசினஸ் ஆயிட்டு இருக்கிற காரியம் என்னன்னு பாருங்களேன். நோவா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம். 7:16. ஆணும் பெண்ணுமான சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசன போயிருக்கட்டும். 7:8 வாசிங்க. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றின் மேலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் உட்பட்டன. சபைகள்ல ஏன் ஒற்றுமை இல்ல? ஏன் கொடுக்கிறதுல பின்னோக்கத்தில் இருக்காங்க? ஏன் கோள் சொல்லுகிறார்கள்? ஏன் பொறாமை, வைராக்கியம், எரிச்சல்? விஷயம் என்ன தெரியுமா? பேழைக்குள்ள இவன் குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனா மாம்ச பிராணிகள், மிருகங்கள் அவைகளும் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகையால் என்ன வார்த்தையில் பயன்படுத்துங்க தெரியுமா? சுத்தமான மிருகங்களும் சுத்தமில்லாத மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாய் பேழைக்குள்ள. அப்பா வந்தாலும் கவனிங்களே, நோவா வந்து பாஸ்டர். நோவா வந்து எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நோவா வந்து யாரு? பாஸ்டர். பேழை வந்து சபை. பேழை வந்து சபை. உள்ளே பிரவேசித்தது மொத்தம் அவனுடைய குடும்பம் 8 பேரு. உன் வீட்டில் என்ன பிரச்சனை காரணம்? சபையில் என்ன பிரச்சனை காரணம்? மொத்தம் 8 பேரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இது மட்டும் போதாப்பா, மிருகங்களை என்ன செய்? சேர்த்துக்கோ. நல்ல மிருகங்களை சேர்க்கக்கூடாது, சுத்தமான மிருகங்களை சேர்க்கக்கூடாது, அது ஊரும் பிராணிகளையும் சேர்க்க சொல்லிட்டேன். சுத்தம் இல்லாத மிருகங்கள். ஏயா சபைக்குள்ள 2 குரூப் இருக்கும். அந்த நோவாக்கும் மண்டையடியா தான் இருக்கும். அதனால்தான் ரொம்ப வயசாயிட்டாரு. நோவா ரொம்ப வயசாயிட்டாரு. ஆனா கர்த்தர் கூட இருந்தனால அவன் ஆரோக்கியமா இருந்தான். ஆமென். காரணம் உள்ள இருந்த ஆட்கள் யாரு? சுத்தம் உள்ளவைகளும். சபையில ஏன் எரிச்சல்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் பன்னி, ஒரு பக்கம் நாய்கள், ஒரு பக்கம் பாம்புகள், ஒரு பக்கம் என்னது ஆடு மாடு. எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி எல்லாத்தையும் ஒண்ணு பண்ண என்னதான்? இது அதை போய் பரண்ட, அது இதை போய் ஆடு காட்ட வச்சிடுறேன். கத்துற நோவா வயசாயிட்டு பாரு, நான் வச்சிடுறேன். கத்துற இது அங்க சொல்ல முறைக்க, கத்துற நோவா பார்க்க, பெரம்பெடுத்து அடிக்க. கேத்திருக்கு மைமண்டாவது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறீங்களா? சபை அதுதான் சபை. சில மிருகங்கள் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். பார்த்தது கிடையாது. அப்படியே குத்துக்கல்லா உட்கார்ந்துட்டு இருக்கும். சிங்கம் எல்லாம் சிங்கம் புலியும் ஆடை அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கும். ஆட என்ன சொல்லிருக்கும்? இந்த பாச்சா நம்ம கிட்ட வலிக்காது. காரணம் நோவா இருக்கிறாரு, எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, கொன்னே போடுவாரு. கரங்களை வச்சு ஒரு அலை சொல்ல பார்க்கலாம். கத்திர மேல ஐயா சபைக்குள்ள இவங்களை வச்சுதான் ஐயா ஒற்றுமையா இருந்து கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். பிறகு இனி யாரும் கேட்க மாட்டீங்களே சபையில் என்ன பிரச்சனை? என்ன காரணம்? ஊரும் பிராணிகள் எல்லாம் வந்து பாம்பு
ஊரும் பிராணிகளே கடிச்சு கொதறோம். கர்த்தர் இப்படி எல்லாம் கண்டா நீ பயப்படாதீங்க, ஆண்டவர் அதை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். பாருங்களேன், இதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படி போனா பரவாயில்லையே. நோவாவை கடைசியா மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஏத்திட்டு ஒரே ஒரு வாசல் தானே உள்ள தள்ளி கதவை அடைத்தார். ஆமா, பூட்டின் சாவி அவர் கொண்டு போயிட்டாரு. பூட்டின் சாவி அவர் பூட்டின் சாவி அவர் கையில் வச்சிருக்கிறாரு, ஞாபகத்தில் வச்சுக்கோ. பூட்டின் சாவி அவர் கொண்டு போயிட்டாரு. வெளியிலும் வர முடியல நோவாவுக்கு, இந்த ஆடுகளுக்கு வெளியும் வர முடியல. அங்கதான் இருக்கணும், சபைக்குள்ளதான் இருக்கணும். நல்லா தான் ஒரு அழகுல பார்க்கலாம். கர்த்தர் நினைத்தாருளும் வரையிலும் சபைக்குள்ள ஒழுங்காக இருந்தால் நிச்சயமாய் வெளி ஒரு நாள் வரும். அற்புதங்களின் தேவனாய் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சத்தமான அழகுல பார்க்கலாம். கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு நாள் வரையிலும் சபைக்குள்ளே அடங்கி இருந்தால் கர்த்தர் வெளியே கொண்டு வரும் ஒரு நாள் இருக்கிறது, அற்புதங்களை செய்ய.